Hi, hello, welcome to Max class. நம்ம Unit 1 Set Relation and Functionsல இன்னைக்கு 1 marks பார்க்க போறோம். Exercise 1.5. பாருங்க exercise 1.5 question number 1 பாருங்க. If a equal to set bracketல x, y ordered pairல கொடுத்திருக்காங்க. Next y equal to e power x அப்படின்னு சொல்றாங்க. Exponent form e power x x belongs to capital R. x என்ற நம்பர் எப்படி இருக்குமா ரியல் நம்பர்ல இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? Next b என்ற செட் பாருங்க x, y ordered pair y equal to e power minus x x belongs to capital R ரியல் நம்பர்னு சொல்றாங்க. Then n of a intersection b. ஓகேவா? அப்ப a க்கும் b க்கும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் அதனுடைய நம்பர், அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a intersection b என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. நம்மளுக்கு இங்க ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இன்ஃபைனைட்லி 0 1 2. என்ன ஆப்ஷன் கரெக்ட்ன்றத பார்க்கலாமா? பாருமா, क्वेश्चन நம்பர் 1 they given a என்ற செட்ல y equal to e power x, b என்ற செட்ல y equal to e power minus x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் y தான் இங்கேயும் y தான், ரெண்டுத்துக்கும் காமன் கேட்கறதுனால நான் என்ன கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க y equal to e power x ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. y equal to e power minus x ஈக்குவேஷன் நம்பர் 2 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமே LHS பார்த்தீங்கன்னா y ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் இன்டர்செக்ஷன் காமனாக கண்டுபிடிக்கணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ 1 equal to 2 ஈக்குவல் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், e பவர் எக்ஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? அப்போ பேஸ் சேம்னா பவரும் சேம் தானே. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு, மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸு, இங்கே 0. அப்போ 2x equal to 0ன்னு கிடைக்குது, x equal to 0. ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு, 0ன்னு கிடைச்சிருக்கு. சரி, அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த x equal to 0ன்றதை கொண்டு போயிட்டு பாருங்க put x equal to 0 in equation number 1 or 2. 1ல நான் போடுறேன். அப்போ என்ன வேல்யூ கிடைக்குது பாருங்க, y equal to e power 0. we know that e power 0 or e power minus 0 value is 1 அப்படின்னு தெரியும். ஓகேவா? அப்போ e power 0ன்றதுனால வேல்யூ என்னது 1. y உடைய பிளேஸ் வேல்யூ 1. x 0னா y வந்து 1. ஓகேவா? அப்போ பாயிண்ட்ஸ் பாருங்க 0, 1. ஓகேவா? சரி, இதே செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ண இதே பாயிண்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாமா? பாருங்க put x equal to 0 in equation number 2, y equal to e power minus 0. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், e power 0நாலும் e power minus 0நாலும் ஆன்சர் ஒன்று தான் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அப்போ 1 y equal to 1. அப்போ இதில் இருந்து x, y பாருங்க, இதில் x 0 இங்கேயும் y 1. ஓகே, சேமாக இருக்கா? அப்போ ஏன்ற செட்லேயும் பீன்ற செட்லேயும் என்ன எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்குது, 0, 1ன்றது சேமாக இருக்குது. ஓகேவா? பாருங்க ஏ இது ரெண்டும் சேமா இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ வேற என்ன எலமெண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? ஏன்ற செட்ல அதே போல பீன்ற செட்லயும் இது 0, 1 இருக்கு, மற்ற வேற என்ன எலமெண்ட்ஸும் இருக்கலாம். ஆனால் இது ரெண்டுத்துலேயுமே ஏன்ற செட்லையும் பீன்ற செட்லையும் 0, 1 வந்து காமனாக இருக்கு. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன எழுதலாம் பாருங்க, ஏ இன்டர்செக்ஷன் பின்னும் போது 0, 1. ஓகேங்களா? சரி, அப்ப நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எத்தனை எலமெண்ட் இருக்கு, எத்தனை ஆர்டர் பேர், 1 தான், 1. ஓகேவா? அப்ப n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது ஆன்சர் என்ன வருது, 1. இந்த 1ன்றது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்றத பார்க்கலாமா? பாருங்க தேர்ட் ஆப்ஷன். அப்ப ஆப்ஷன் தேர்ட் ஆன்சர் வந்து 1. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இஃப் a equal to செட் என்ன செட் பாருங்க, x, y ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க, y equal to sin x. ஓகே, அதே போல bன்றதுல y equal to cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கும் பிக்கும் காமனான இருக்கிறது a இன்டர்செக்ஷன் b. அப்போ எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு எலமெண்ட்ஸும் இல்லையா, இல்லை மெனி எலமெண்ட்ஸ் இருக்கா, இல்லை ஒன்லி 1 எலமெண்ட்ஸா, இல்லை
cannot be determined அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. என்னன்றத இப்போ பார்க்கலாமா? பாருங்க, இப்போ sin x cos x. அப்போ இந்த sin x and cos x நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த டேபிள் காலம் எல்லாம் போட்டுட்டு இருப்போம். sin 0, sin 30, sin 45, sin 45 cos 45 சேம் வேல்யூல இருக்கும். ஓகேவா? 1/√2 அப்படின்னு கிடைக்கும். பிஃபோர் தட் we can draw sin x and cos x curve பத்தி பார்க்கலாம். இதை கிராஃப் மூலமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். sin x உடைய டொமைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்வ் வந்து பாத்தீங்கன்னா 0,2π அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரியல் நம்பர் ஃபுல்லாவே இது எப்படி இருக்கும்னா π/2 அந்த மாதிரி π/2 π அப்படிலாம் சொல்லலாம். உங்களுக்கு வேணா கூட நான் வந்து π 2π 3π அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்க -π -2π ஓகே -3π. ஓகேவா? ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா +1 to -1. அதனால நான் இங்க +1ன்னு எடுத்துக்கிறேன். இங்க டவுன்ல -1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ நான் sin x உடைய டயக்ராம் வந்து டிரா பண்றேன். sin 0 0. ஓகேங்களா? அப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது sin x உடைய கர்வ். இந்த இடத்துல வந்து என்னன்னா sin 90 அப்படின்னு வரும். சாரி, இந்த இடத்துல இல்ல. ஓகேவா? சரி, இது என்னது? இது y = sin x, sin π 0, sin 2π 0, sin 3π 0. ஓகேவா? சரி, இங்க cos x கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப cos 0 1. அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் இந்த கர்வ். ஓகேவா? அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது cos 90 0. அப்ப π/2 வரும்போது இந்த இடத்துல வரும். இப்படி வரும். ஓகேவா? அப்ப இது ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் இருக்கு பாத்தியா? இந்த பாயிண்ட் 5/4. அதே போல இங்கே இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் இருக்கு பாத்தியா? அதே போல இங்கே இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட். அதே போல நிறைய இடத்துல இது இன்டர்செக்ட் பண்ணிட்டே போவோம். அப்ப நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப நிறைய பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்? இன்ஃபைனைட்லி மெனி அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த சைன் கர்வ் வந்து என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் கூட மூவ் ஆயிட்டே போகும். இப்படி போயிட்டே கூட இருக்கும். இந்த எப்படி நான் ரைட் ஹேண்ட் சைடு போட்டிருக்கணும் அதே போல லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த கர்வ் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ நிறைய லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நிறைய இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நிறைய இருக்கும். அதனால தான் இன்ஃபைனைட்லி மெனி அப்படின்றத சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ரிலேஷன் கேபிட்டல் ஆர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஏன்ற செட் வந்து என்னன்னா 0, -1, 1, 2 அப்படின்னு இருக்கு. என்ன ரிலேஷன் பாருங்க, எக்ஸ் ரிலேஷன் ஒய், எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க கண்டிஷன்ல. மாடுலஸ் ஆஃப் x² + y² லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணி நான் ஆட் பண்ணா எப்படி இருக்கணும்? 2 விட கம்மியா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இப்ப இந்த இடத்துல ஏன்னு இந்த செட்ல 4 எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலேஷன் அப்படின்னு கொண்டு வரும்போது ஏ கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அப்படின்னா பாருங்க, இல்ல 1 2 3 4 எலமெண்ட் இருக்கு. அப்ப நமக்கு கிடைக்கிற எலமெண்ட் பாரு 4 × 4 என்ன கிடைக்கும்? 16 எலமெண்ட் கிடைக்கும். அந்த 16 எலமெண்ட் பாருங்க இங்க 0. அப்ப a × a. ஓகே, இதுல 4னா டோட்டலா நம்மளுக்கு எத்தனை கிடைக்கும்? 16 எலமெண்ட் கிடைக்கும். அப்ப 0னா 0, 0. நெக்ஸ்ட் 0, -1, 0, 1. ஓகேவா? நெக்ஸ்ட் 0, 2. இது 4 வந்துச்சா? நெக்ஸ்ட் பாருங்க -1, 0, 1, 0,
நெக்ஸ்ட் minus 1 comma 0 minus 1 comma minus 1 next minus 1 comma 1 next ஏன் நான் இது மாதிரி எடுத்திருக்கேன்னா 0 minus 1 1 2 இதுக்கே தான் நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 0 minus 1 1 2 ஓகே அப்போ 0 0 0 minus 1 0 1 0 2 இப்படி 4 வந்துச்சா நெக்ஸ்ட் minus 1 comma 0 minus 1 comma minus 1 minus 1 comma 1 minus 1 comma 2 minus 1 comma 2 ஓகேவா இது ஒரு 4 வந்துச்சா நெக்ஸ்ட் பாருங்க 1 comma 0 1 comma 0 1 comma minus 1 next 1 comma 1 comma 1 next 1 comma 2 next last பாருங்க 2 comma 0 2 comma 0 2 comma minus 1 2 comma 1 2 comma 2 டோட்டலாக நம்மளுக்கு 16 எலமெண்ட்ஸ் கிடச்சிருக்கும் பாருங்க இங்கே 4 நெக்ஸ்ட் 4 8 12 16 எலமெண்ட் கிடச்சிச்சா ஓகே அப்போ இதில் கண்டிஷனில் கொடுத்துருக்கிறதுக்கு எது பாசிபிளாக வருது பாருங்க எக்ஸ் அண்ட் ஒய் ஆட் பண்ணால் 2 வரணும் 2 விட ஸ்மாலராக வரணும் அப்போ என்னென்ன வேல்யூஸ் பாசிபிளாக வரும்னு பாருங்க இந்த வேல்யூ பாசிபிளாக வருமா ஓகேவா நெக்ஸ்ட் 0 ப்ளஸ் minus 1 whole square plus 1 அப்போ இதுவும் பாசிபிளாக வருமா 0 comma 1 இதுவும் பாசிபிளாக வரும் இங்கே 2 எடுத்தோம்னா 2 ஸ்கொயர் வந்து 4 அப்போ 2 விட அதிகமாக போய்டும் அப்போ இது நாட் பாசிபிள் இது பாசிபிள் minus 1 comma 1 1 ஸ்கொயர் பண்ணால் 1 plus 1 2 அப்போ இதுக்கு minus 1 comma minus 1 வரும் நெக்ஸ்ட் இதுவும் வரும் இது நாட் பாசிபிள் ஓகே 1 comma 0 பாசிபிள் minus plus 1 comma minus 1 பாசிபிள் 1 comma 1 பாசிபிள் இது பாசிபிள் இல்லை ஏன்னா 3 ஸ்கொயர் 9 4 விட சாரி 2 விட அதிகமாக போய்டும் 2 comma 0 இது 4 2 விட அதிகமாக போய்டும் இதுவும் வராது ஸ்கொயர் பண்ணும்போது அப்போ என்னென்ன வேல்யூ பாசிபிள் அப்படின்றத பாருங்க என்ன ரிலேஷன் வருது பாருங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்க்கு 0 comma 0 வருது 0 comma minus 1 வருது 0 comma 1 வருது நெக்ஸ்ட்டு minus 1 comma 0 வருது ஓகே நெக்ஸ்ட் minus 1 comma 1 வருது அதுக்கடுத்து minus comma 1 நெக்ஸ்ட்டு 1 comma 0 1 comma minus 1 நெக்ஸ்ட் 1 comma 1 ஓகேவா அப்போ இந்த கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்க்கு இந்த ரிலேஷன் மட்டும்தான் பாசிபிள் இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது ட்ரூ அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ ஓகேவா சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரூவா நான் இப்போ எழுதியிருக்க ரிலேஷன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிலேஷன் கொடுத்துருக்காங்கல்ல இது ட்ரூவான்னு பாருங்க 0 comma 0 இருக்கு 0 comma minus 1 இருக்கு 0 comma 1 இருக்கு minus 1 comma 0 இருக்கு minus 1 comma 1 இருக்கு இங்கே வந்து 1 comma 2 இங்கே எங்கேயுமே 1 comma 2 இல்லை அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை தப்பு ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஆன்சர் இந்த கொஷினுக்கு ஆன்சர் கிடையாது ஏன்னா இந்த 1 comma 2ன்றது இங்கே கிடையாது ஓகேவா சரி அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ட்ரூவான்னு பாருங்க இங்கேயே ஆர் இன்வெர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆர் இன்வெர்ஸ் அப்படின்னா இது அப்படியே பாருங்க கோடொமைனில் இருக்கிறது டொமைனாக வரணும் 0 comma minus 1ன்றது minus 1 comma 0ன்னு வரணும் ஓகேவா இருக்கான்னு பார்க்கலாமா 0 comma 0 இருக்கு ஓகே 0 comma minus 1 இது வந்து எப்படி எழுதணும் minus 1 comma 0 இங்கே இருக்கு ஓகேவா 0 comma 1 ரிவர்ஸில் எழுதுனா 1 comma 0 இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் minus 1 comma 0 ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுனா 0 comma minus 1 இங்கே இருக்கு அப்போ minus 1 comma 1 இது எப்படி எழுதலாம் ரிவர்ஸ் ஆர்டரில் 1 comma minus 1 இங்கே இல்லை பாருங்க 1 comma minus 1 இல்லை அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் சரி தேர்ட் என்ன இருக்கு பாருங்க டொமைன் அப்படின்னு இருக்கு சரி அப்போ டொமைன்னா என்னது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட் தானே டொமைனு ஓகேவா சரி அப்போ என்ன இருக்கு பாரு 0 minus 1 plus 1 அப்போ டொமைனுன்னு பார்க்கும்போது இங்கே என்னென்ன இருக்கு இங்கே டொமைனுன்னு பார்க்கும்போது 0
ஓகே -1 +1 தான் இருக்கு. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க 2 இருக்கு. ஓகேவா, இங்க 2 கிடையாது. அப்ப இதுவும் தேர்ட் ஒன்னும் ஆன்சர் இல்ல. ஓகே, ஃபோர்த்துக்கு வாங்க. ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ரேஞ்ச்னா என்ன, செகண்ட்ல இருக்கிறது தானே ரேஞ்சு. ஓகேவா, அப்ப என்ன இருக்கு 0 -1 +1 அதேதான். ஓகே, அப்ப ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 0 -1 +1 பாருங்க கரெக்டா இருக்கா. ரேஞ்ச் ஆஃப் ஆர் 0 -1 +1. அப்ப இதுதாம்மா கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஆப்ஷன் நம்பர் 4. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. f of x equal to modulus of x minus 2 plus modulus of x plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x belongs to r அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்னன்னா 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸோடைய லிமிட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் பாசிபிளாக இருக்கும் அப்படின்றத பற்றி இதில் 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஜென்ரலாகவே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு டெஃபினிஷன் தெரியும். வி நோ தட் வாட் இஸ் அ டெஃபினிஷன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -x + x. நான் -x எப்போ பாசிபிளாக வரும், எக்ஸ் <0. +x எப்போ பாசிபிள் ஆகுதோ x ≥ 0. இந்த ஈக்குவல் டு 1 இங்கே போடலாம் இல்லை இங்கே போடலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இது அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க மாடுலஸ்க்கு. மாடுலஸ்னாலும் அப்சல்யூட் வேல்யூனாலும் ஒன்று தான். சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாமா. இப்போ இந்த இடத்துல கேபிட்டல் ஆர்னா நம்பர் லைன். ஓகேவா, அந்த நம்பர் லைனை நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். +∞ -∞. ஓகேவாமா. சரி, இந்த உள்ள என்ன இருக்கு பாரு x - 2. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா x - 2 = 0னா x = 2 கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் உள்ள x + 2 இருக்கு. அதனால x + 2 போது x = -2 கிடைக்கும். அப்ப +2 -2 அப்படின்றத நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க -2 ஆகும், இங்க +2 இருக்கிறதாவும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேமா. சரி, அப்ப எத்தனை இன்டர்வல்ஸ் கிடைக்குது பாருங்க. இது ஒரு இன்டர்வல், -∞, -2ன்றது ஒரு இன்டர்வல், -2, 2ன்றது ஒரு இன்டர்வல். ஓகே, இது எப்படி எழுதலாம், -∞, -2 அப்படின்னு எழுதலாமா. நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம், -2, 2 அப்படின்னு எழுதலாமா. நெக்ஸ்ட் இங்க 2, ∞ எழுதலாமா. ஓகேவா. சரி, 3 இன்டர்வல்ஸ் கிடைச்சிடுச்சு. இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் x - 2 x + 2 உடைய வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இங்க நான் சொன்னேன் x <0னா -xன்னு சொன்னேன். ஓகேவா, அப்போ மாடுலஸ் இருக்கிற பிளேசஸ்லாம் முன்னாடி என்ன வரணும், மைனஸ் வரணும். மைனஸ்ல இருக்கிற நம்பர்ஸ்லாம் என்னது மாடுலஸ். மைனஸ்ல வர நம்பர்ஸ்க்கெல்லாம் மாடுலஸ் வேல்யூ மைனஸ். அப்போ இந்த இடத்துல நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா இந்த வேல்யூஸை x - 2 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா இங்க -xன்னு போடணும். அந்த கான்செப்ட் படி எழுதுறேன். இந்த லிமிட்ல ஃபங்க்ஷன் இப்படி இருக்கும். ஓகேவாமா. சரி, நெக்ஸ்ட் இங்க வருவோம். இது ஃபுல்லாவே பாசிட்டிவ். பாசிட்டிவ்னும் போது ≥ 0னா +x. அப்ப பாருங்க, அப்ப இதுல லிமிட் என்ன எழுதலாம், இந்த ஃபங்க்ஷன் என்ன எழுதலாம், x - 2. இப்போ பாருங்க, இதுல பாசிட்டிவ்னும் போது x ≥ 0னா +x. அப்ப இந்த மாடுலஸ் எடுத்துட்டு நம்ம அப்படியே எழுதலாமா இந்த இடத்துல. மைனஸ் இங்க பிளஸ். ஓகேமா. சரி, அப்ப இந்த மிடில்ல மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இந்த மிடில்ல கூட பாத்தீங்கன்னா இங்க -2க்கும் +2க்கும் மிடில்ல 0 இருக்கு. ஓகேவா, அப்ப 1 பிளஸ் 1 மைனஸ். ஏன் நான் 1 பிளஸ் 1 மைனஸ் அப்படின்னு சொல்றேன்னா இங்க 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா. இப்ப ரெண்டுமே மைனஸ் நெகட்டிவ்ல, இங்க ரெண்டுமே பிளஸ் பாசிட்டிவ்ல. இங்க மிடில்ல வரும்போது இங்க ≥ 0. 0 விட அதிகமா வந்தா இப்படின்னு சொன்னா, அப்ப இங்க ஃபங்க்ஷன் நீங்க கன்சிடர் பண்ணும்போது 1 மைனஸ் 1 பிளஸ் வர மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க.
ஓகேவாமா? சரி, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்றது ஒவ்வொரு இந்த இன்டர்வல்ஸில் என்ன வேல்யூஸ் வருது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா -2. நம்ம செக் பண்ணும்போது ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கணும். ஓகே, சரி. இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி -2 இது உள்ள என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு? -3, -4, -5. ஓகேவா? இதை தாண்டி இது உள்ள அப்படின்னும் போது -3, -4, -5, -10, -100 எக்ஸெட்ரா. இதுல இருந்து நான் ஒரு நம்பர் எடுத்து செக் பண்ணா போதும். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்றது -3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, இதுல எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ பாரு. நீங்க இதுலயும் போடலாம், இல்ல இதுல வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப நான் இதுலயே போட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் பாருங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் -5 இந்த இடத்துல 1 -1 5 + 1 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இந்த 6 அப்படின்றது, சாரி இதுல செக் பண்ண வேணாம், நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இதுல செக் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா நான் நெகட்டிவ்ல லிமிட் எடுத்திருக்கேன், அப்போ ஃபங்க்ஷன் இதுதான். இப்போ இதில் செக் பண்ணால் மைனஸ் எக்ஸ் வந்து என்னது -3ன்னு எடுக்கணும். -3 -2 -3 -2. ஓகே, சாரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் மாதிரி போட்டாலும் ஓகே தான். இப்போ நீங்கள் இப்படி போடும்போது என்னன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்க. இங்கே ப்ளஸ்ஸு, ப்ளஸ் போட்டினாலும் -5 ப்ளஸ், இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே -1, இங்கே ஒரு மைனஸ்ன்றதுனால பாருங்க, -1 -1 6. இந்த 6 எதுக்கு ஈக்குவல்னு பாருங்க. நான் எக்ஸ் என்னன்னு எடுத்தேன்? -3ன்னு எடுத்தேன். அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. 2 × எக்ஸ் வந்து -3. அப்போ இந்த 6-ஐ நான் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? -2 × எக்ஸ்ன்னு எழுதலாமா பாருங்க. -2 × -3. அப்போ தானே எனக்கு 6 கிடைக்கும். இந்த 6-ஐ நான் இந்த எக்ஸுக்கு இதுக்கா கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ -2 × எக்ஸு, இப்போ -2 × -3 தான் 6. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன பாருங்க, -2x. அப்போ இந்த 6-ஐ நம்ம எப்படி மாற்றிக்கலாம்? -2x அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க. செகண்ட் லிமிட்டு இன்டர்வல் -2, 2. நவ் x belongs to -2, 2. நீங்கள் கொஷினில் கொடுத்துருக்க இந்த லிமிட்ல எடுத்தா கூட வரும். -2க்கும் +2க்கும் மிடில் பாரு என்ன இருக்கு? 0. ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கொஷினில் கொடுத்ததே கூட எடுத்துக்கோங்க, இல்லை இங்கே இருக்கிறதே கூட எடுத்துக்கோங்க, நீ எப்படி எடுத்தாலும் ஓகே. அப்போ 0ன்னு போடும்போது 0 -2 + 0 + 2. மாடுலஸ்குள்ள மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான். இப்போ 2 + 2 என்ன வருது? 4 அப்படின்னு வருது. ஓகேவா? சரி, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன இன்டர்வல்? 2, ∞. 2, ∞. இந்த 2, ∞ எக்ஸோட வேல்யூஸ் என்னென்னலாம் எடுக்கலாம்? 3 எடுக்கலாம், 4 எடுக்கலாம், 5 எடுக்கலாம், 6 எடுக்கலாம், எக்ஸெட்ரா. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 3 எடுக்கலாம், 4 எடுக்கலாம். இப்போ நான் சப்போஸ் நான் 4 அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா? பாருங்க, கொஷினில் இருக்கிறதே கூட எடுத்துக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -2, எக்ஸ் வந்து இந்த 4 -2 ப்ளஸ் எக்ஸ் + 2, எக்ஸ் வந்து 4 + 2. ஓகே, 4 - 2 என்ன? 2. இங்கே 6. அப்போ 2 + 6 8.
ஓகேவா? இந்த 8 நான் எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த எக்ஸ் என்னது 4. அப்போ 4 2s are 8. அப்போ 2 into எக்ஸ்ன்னு எழுதலாமா பாருங்க இதை. ஏன்னா 2 into எக்ஸ் வந்து நான் 4ன்னு எடுத்திருக்கேன். 4 2s are 8 இது வர்றதுக்காக. ஓகேவா? இப்போ நான் இது கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது -2x கிடைச்சிச்சு. எப்போ அப்படின்னா அதனுடைய எக்ஸோட லிமிட் பாருங்க -∞, -2. -2 அது உள்ளே இருக்கு. அதனால நம்ம எழுதும்போது இந்த இடத்துல -∞, -2 க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா -2ன்ற எலிமெண்ட் அது உள்ள இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் லிமிட் பாருங்க -2, 2. என்ன ஆன்சர் வந்தது 4. அப்போ 4 வந்துச்சு. எப்பனா x belongs to இதுல -2 இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இங்க எழுதும் போது ஓப்பன் பிராக்கெட் எழுதணும். ஓப்பன் இன்டர்வல்னா அது உள்ள அந்த எலமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு அடுத்த எலமெண்ட் தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் +2 அது உள்ள இருக்கு. சரி, நெக்ஸ்ட் தேர்ட் லிமிட் பாருங்க 2, ∞. எப்ப ஆன்சர் என்ன வந்துச்சு 2x. அதான் 8ன்னு வந்துச்சு, நான் 2xன்னு நான் மாத்திருக்கேன். அப்ப x belongs to என்ன லிமிட், இங்கேயே 2 இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப இங்க எழுதும்போது ஓப்பன் இன்டர்வல் எழுதணும். இன்ஃபினிட்டி எப்ப இன்ஃபினிட்டி போட்டாலும் பக்கத்துல ஓப்பன் இன்டர்வல். ஓகேவா? அப்ப எத்தனாவது ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருமா. கேபிட்டல் ஆர் பி த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ரியல் நம்பர்லேருந்து இன்னொரு ரியல் நம்பரு கார்டீசியன் ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதனுடைய சப்செட் வந்து எஸ்ன்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாரு, ஆர்டர் பாரு x, y எப்படி இருக்கு பாரு. y = x + 1. எக்ஸோடைய வேல்யூஸு 0க்கும் 2க்கும் மிடில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டீன்றத செட் எப்படி டிஃபைன் பண்றாங்க. x, y ஆர்டர்ட் பேர். x - y இஸ் an இன்டீஜர். அப்போ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது பாசிபிள் அப்படின்றத செக் பண்ணணும். பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். இப்போ அவங்க எஸ்ன்ற செட்டு. ஓகேவா? இங்கே எலமெண்ட்ஸ் எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. y = x + 1ன்றாங்க. ஓகேவா? சரி, y = x + 1. இப்போ நான் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா x, y, அப்படின்னு தான் நான் கொண்டு வரணும். சரி, அப்போ நான் y = x நான் இந்த இடத்துல நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னு சொன்னா பாருங்க, y உடைய பிளேஸே நான் xன்னு போட்டேன். இங்கே என்ன நடக்கும், x = x + 1. ஓகே, நெக்ஸ்ட் x - x = 1, 0 = 1. இது வந்து நாட் பாசிபிள். ஓகேவா? அப்போ இது என்னன்னு சொல்லலாம் பாரு, x, x not belongs to ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லலாமா? அதாவது s is ஃபர்ஸ்ட் இது ரிஃப்ளெக்சிவே நாட் பாசிபிள். அதனால s is not ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, அடுத்து டீக்கு வருவோம். அடுத்து டீயை பற்றி சொல்லியிருக்காங்களே. சரி, அப்போ டி அப்படின்றதுல எப்படி கொடுத்துருக்காங்க, x, y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாரி, ஆர்டர்ட் பேரில் வந்து x, y, இங்கே வந்து x - y இஸ் an இன்டீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம், y = xன்னு எழுதலாமா? சரி, இப்போ இது ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ எஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ரிஃப்ளெக்சிவே பாசிபிள் இல்லை. அப்போ ஈக்குவலன்ஸ்ன்னு சொன்னால் மூணுத்துல எதனா ஒன்றும் பாசிபிள் இல்லை. மூணுமே பாசிபிளாக இருந்தாதான் ஈக்குவலன்ஸ். ஒன்னே பாசிபிள் இல்லைன்னும் போது நாட் ஈக்குவலன்ஸ். அதனால தான் நான் ஒன்னோட நிறுத்திட்டேன். ஓகேவா? அப்போ டீன்ற செட்டை பார்க்கலாம். அப்போ x - yன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ். இப்போ இந்த ரிஃப்ளெக்சிவ் வரும்.
இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யை நம்ம எப்படி எழுதிடலாம்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாம். சரி, ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லும் போது அதே டபுளாக இருக்கணும். எக்ஸ் கமா எக்ஸ், ஒய் கமா ஒய், இசட் கமா இசட் அப்படி தானே இருக்கணும். சரி, அப்போ நான் இது வந்து எக்ஸ் இருக்க பிளேஸில் ஒய் இல்லைனா ஒய் இருக்க பிளேஸ் எக்ஸ் போட்டான்னு வச்சுக்கோ. இந்த ரிசல்ட்டில் பாருங்க, இதுலேயே கூட. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு, எக்ஸ் கமா எக்ஸ், இட் பிலாங்ஸ் டு டி. அப்போ ட்ரூவா? ரிஃப்ளெக்சிவ் வந்துச்சா? ஓகேவா? சரி, சிமெட்ரிக். இந்த சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி பாசிபிளா அப்படின்னு பார்க்கலாம். சிமெட்ரிக் கான்செப்ட் என்னமா நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு டீயா இருந்தா ஒய் கமா எக்ஸும் அது உள்ள இருக்கணும். ஓகேவா? ஏ கமா பீனா பி கமா ஏவும் இருக்கணும். அதான் நம்ம சிமெட்ரிக். ஓகேவா? சரி, இவங்க என்ன கொடுத்தாங்க கண்டிஷன்? எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கொடுத்தாங்க. எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு டி, ஒய் மைனஸ் எக்ஸ். அப்போ ஒய் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு டி. அப்போ சிமெட்ரிக் பாசிபிளா? ஓகேவா? நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ்க்கு வரும். இந்த டிரான்சிட்டிவ் பார்க்கும்போது டிரான்சிட்டிவோடைய கண்டிஷன் என்னமா? ஏ கமா பி, பி கமா சி, ஏ கமா சி. இதான் நம்ம டிரான்சிட்டிவ். ஏ கமா பி, பி கமா சி, அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஏ கமா சி. அப்படி இருந்தால் தானே டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பாருமா, எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட், therefore எக்ஸ் மைனஸ் இசட் சொல்லலாமா? ஓகேவா? அப்போ இதுல இருந்து டி இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாமா? ஓகேமா? அப்போ இது நம்மளுடைய புக்ல ஆப்ஷன் நம்பர் எத்தனாவது ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 1ல என்ன சொல்றாங்க? T is an equivalence relation but S is not an equivalence relations அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எஸ் வந்து ரிஃப்ளெக்சிவே சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஓகேவா? ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலனா கூட நாட் ஈக்குவலன்ஸ்.